இந்த பன் இருக்குல்ல, மில்க் பட்டர் பன், அது எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் பன் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பன்னுனாலும் ஓகே தான், பர்ஃபெக்ட்லி ஓகே தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் தேவை, பட்டர் தேவை, பால் தேவை. ஓகே, ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். ஸோ இது யூஸ்வலாக பட்டர் வச்சு தான் பண்ணுவாங்க. உங்ககிட்ட பட்டர் சப்போஸ் இல்லை, நெய் தான் இருக்குன்னா நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பன்னை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய ஹோம்மேட் பன். ஸோ நான் அது வீட்டிலே பண்ணது. ஸோ இந்த பன்னில் 2 சைடும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன எவ்வளோ சுகரோ அவ்வளோ. அதுக்கப்புறம் பால், ஸோ இப்போ கவர் பண்ணி இதை நான் வந்து தோசைக்கல்லில் வச்சு நல்ல பட்டர் போட்டு 2 சைடும் சுட்டு எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ கீழே ஏதாவது பால் செஞ்சு இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணட்டும். ஸோ இப்போ இதை சுட்டுடலாம். தோசைக்கல்லில் போட்டு குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தோசைக்கல்லில் லைட்டாக பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க 2 சைடும். ஸோ ஒரு 1 மினிட் ஆகும், அவ்வளோதான். ஸோ மேலேயும் வேணால் எக்ஸ்ட்ரா பட்டர் அப்ளை பண்ணி நல்லா 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. ஸோ இது வந்து மதுரையில் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு. இதுக்கு நேமே வந்து மதுரை பட்டர் பன்னுன்னு சொல்லுவாங்க. நான் இது என் பிளாகில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் பன்ஸ் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சுன்னா நான் டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ நல்லா திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுங்க. ஸோ பால் கொஞ்சம் நிறையவே விட்டு சோக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இப்போ பன்னு வந்து ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றி சோக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ தூரம் பட்டர் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் டேஸ்ட்டு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு பன்னு ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சம் நிறைய பால், கொஞ்சம் நிறைய பட்டர், நிறைய சுகர் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது குக் பண்ணும்போது பயங்கர சாஃப்டாக வரும். இந்த பன் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரெண்டுமே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ அந்த மாய்ஸ்டாக பட்டரியாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த பட்டர் பன்னோட கேரக்டரிஸ்டிக்கு. ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா ஈவினிங் டீக்கு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம்.